விஜய் செய்கிற மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தை இந்த மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி ஆகணும். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது போயே ஆகணும். அது என்ன அப்படின்னா, விஜய் பொதுவாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தான் நடத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு மாறுது. குறிப்பாக அவர் அனுமதி கேட்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கை, நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை என்பது 5000க்கும் குறைவாக தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வேலூரில் இவங்க அனுமதி கேட்டது 4900 பேருக்கு, சேலத்தில் இவங்க அனுமதி கேட்டது 5000க்கும் குறைவான நபர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு நடந்த தஞ்சாவூரில் இவங்க அனுமதி கேட்டது 4900க்கும் கீழே. ஏன் இந்த 5000க்கு சரியாக 100 நபர்களுக்கு கீழே மட்டும் அனுமதியை விஜய் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல தான் விஜயுடைய மிகப்பெரிய பித்தலாட்டமே எல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு கோர்ட்டுடைய உத்தரவின் பேரில் பொதுக்கூட்டங்கள் மக்கள் சந்திப்பை நடத்துவதற்கு ஒரு எஸ்ஓபியை வெளியிட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்ஓபியில் இருக்கக்கூடிய முக்கியமான விதிமுறை என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அதில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அத்தனைக்குமே கூட்டத்தை நடத்துவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது கூட்டத்துடைய நெரிசல்களை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், அந்த கூட்டத்துடைய பாதுகாப்பு ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பண்ணணும். 5000க்கும் மேலே கூட்டம் கூடுனா ஆம்புலன்ஸ் வசதி பண்ணணும், தீயணைப்பு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும், சிசிடிவி கேமராக்கள் வைக்கணும், அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும். இப்படி எல்லாம் நியமிப்பதிலிருந்து தப்பிக்கணும். நாம நடத்துகிற கூட்டத்தில் உயிர் பலி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு, நாம இதற்கெல்லாம் செலவு பண்ண முடியாது என்றுதான் விஜய் மக்கள் சந்திப்பு என்பதை நிர்வாகிகள் சந்திப்பு என்பதை மாற்றார். ஆனால் இப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திடீரென மக்கள் கூட்டத்தை தாவேக்கவினர் திறந்து விட்டு பாஸ் இல்லாதவர்களை உள்ளே விடக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? இதை வேலூர் போலீஸ் கூட சொல்லியிருந்தாங்க. முதல்ல இவங்க 25000 பேருடன் விஜய் கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் சந்திப்பை கேட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 4900 பேர் தான் நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஆனால் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10000 பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாங்களா இல்லையா? ஏன் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட ஆம்புலன்ஸ் திடீரென வெளியே போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸுக்காக கேட்டு திறந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஜய் ரசிகர்களும் உள்ளே வர்றதை பார்க்க முடியுது. யாருக்கிட்டையுமே பாஸ் இல்லை. அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலும் இது போன்று 4900 பேர் தான் என்று அனுமதி வாங்கி கொண்டு 10000 பேரை தொடர்ச்சியாக கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். 10000 பேர் கூடினால் கண்டிப்பாக எஸ்ஓபியை ஃபாலோ செய்ய வேண்டும், இத்தனை வசதிகளையும் செய்ய வேண்டும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு தான் விஜய் இத்தகைய பித்தலாட்டத்தை பண்றார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதா? இவர் சொல்றாருல்ல, நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சாதாரண எஸ்ஓபி விஷயத்தில் கூட இவர் எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை பண்றாரு பாருங்க. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு எப்படி இந்த கூட்டத்தை இவர் நடத்துறாரு பாருங்க. சாதாரண கூட்டத்திற்கே இவ்வளவு சட்ட விதிமீறல்களை மக்களுக்கு தெரியாம இவர் பண்றாரு அப்படின்னா ஆட்சிக்கு வந்தா என்ன நிலைமையாகும்? ஏங்க, இது பித்தலாட்டம் பண்ணக்கூடிய விஷயமாங்க எஸ்ஓபி அப்படின்றது. எஸ்ஓபின்றது யாருக்காக போடுறாங்க? விஜயுடைய ரசிகர்களுக்காக தானே போடுறாங்க, பொதுமக்களுக்காக தானே போடுறாங்க. அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்பட்டு விடக்கூடாது, நிகழ்ச்சி ஏற்பாட்டவர்கள் அதுல கவனம் செலுத்தி ஆகணும் என்பதற்காக தானே அந்த எஸ்ஓபியை போடுறாங்க. அதை இவர் நக்கல் பண்ணுவதை பார்க்க முடியுது. இன்னைக்கு அவர் விஜய் வரும்போதே பார்த்தீங்கன்னா வேனுக்கு பின்னாடி வெறும் விபத்துகளாக நடக்குது, தொடர்ச்சியாக விபத்துகள், ஆம்புலன்ஸ் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கு. அதுல விக்னேஷ் என்ற மாணவன் 19 வயசு விஜயுடைய வாகனத்தை பின்பற்றி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு மேல மோதி இன்னைக்கு அவருடைய மண்டை பிளந்து அவருடைய தந்தை பேசுறாரு. அவர் ஒரு பால் வியாபாரியோட பையன், காலேஜுக்கு போவதாக சொல்லிட்டு விஜயை பார்ப்பதற்காக போயிருக்கான், எனக்கே தெரியாது. இப்படி போய் இன்னைக்கு இப்படி விபத்து நடந்து என் பையன் தலையில இரத்த கசிவு என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இரத்த கசிவு என்பது நின்றால்தான் அதுக்கப்புறமே மேற்கொண்டு எந்த இதையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. வெறும் தலை மட்டும் கிடையாது, அவனுடைய கால்லையும் அடிபட்டிருக்கு, கால்லையும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு பேசுறாரு விக்னேஷுடைய தந்தை. காலேஜ் போனாங்கன்னு தான் நினச்சிருந்தேன். 11:30 மேலே தான் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு புறப்பட்டிங்க வந்திருக்கேன் சார். ரத்தம் கசிவு இருக்குது, அது சரி பண்ணோம்னா 2 நாள் ஆகும்.
ஐசியில் இருக்கான், பார்த்துட்டு சொல்கிறான். கால்லையும் எலும்பு அடிபட்டிருக்கு, அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனா இப்போ விஜய் இதுல பொறுப்பேற்க முடியுமா? அவர் சொல்லிடுவாரு, நான் 4900 பேருக்கு தாங்க அனுமதி கேட்டேன், அவங்களாக வந்தா நான் என்னங்க பண்ண முடியும், நான் நடத்தினது நிர்வாகிகள் சந்திப்பு தான், நான் கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்துக்கு எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டேன் என்று சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். எப்படி கரூருக்கு இப்ப சொல்லிட்டு இருக்காருல, நான் 12 மணிக்கு வருவதாக சொன்னேன், பரப்புனாங்க தான், ஆனா நாங்க கூட்ட அனுமதி வாங்கினது லெட்டர் பேர்ல என்னவாக இருக்கு, சாயந்தரம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை இருக்கா இல்லையா, அதுக்குள்ள நான் வந்தனா இல்லையா அப்படி சொல்லி ஒரு வியாக்கியானத்தை பேசிக்கிட்டு இருக்காருல்ல விஜய், அவங்களுடைய கட்சியினர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதே போல நாங்க நடத்துனது நிர்வாகிகள் சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டு போயிடுவார். அப்போ விக்னேஷ் போன்றவர்களுடைய நிலைமை என்ன? விக்னேஷ் யார்? விஜய் ரசிகர் தானே? விஜயை பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். உங்களுடைய உயிர் பாதுகாப்பை விஜய் எந்த அளவுக்கு துச்சமாக நினைக்கிறாரு பாருங்க. உங்களுடைய உயிர் பாதுகாப்புலேருந்து பொறுப்பேற்காம காசு செலவழிக்காம தப்பிப்பதற்கு விஜய் எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை பண்றாரு பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் எஸ்ஓபி விவகாரத்துல விஜய நீதிபதி கேட்காத கேள்வி கேட்டாரு. எஸ்ஓபிக்கு எதிராக விஜய் போய் வழக்கு போட்டிருக்கிறாரு உயர் நீதிமன்றத்துல. இதை விசாரிச்ச நீதிபதி, ஏன்பா எல்லா கட்சியும் ஏத்துக்கிறாங்க, உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை வந்துச்சு, எல்லா கட்சியும் இதை பின்பற்றும் போது நீ மட்டும் ஏன் பின்பற்ற மாட்டேன்னு சொல்ற, பாருங்க கட்சியை எந்த தேர்தலையும் போட்டியிடுவது கிடையாது, ஆனா வருமான வரியிலிருந்து விலக்கு பெறுவதற்காக எல்லோரும் கட்சியை ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நீதிபதி கேட்டாரா இல்லையா? அப்ப எஸ்ஓபி விவகாரத்துல நீதிமன்றத்திலே நீங்க போய் குட்டு வாங்குறீங்க, ஆனா நீங்க இங்க என்ன பேசுறீங்க, என்னை முடக்குவதற்கு எஸ்ஓபியை கொண்டு வராங்க, நீ எஸ்ஓபியை கொண்டு வா, நான் இவன் மீது பழி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கூட்டணி அமைத்து கொண்டு இவர்கள் என்னை முடக்க பார்க்கிறார்கள் என்ற வார்த்தையை இன்னைக்கு கூட்டத்தில் விஜய் பேசினாரா இல்லையா? அப்ப நீங்க யாரை சொல்றீங்க? எஸ்ஓபியை போட சொன்னது யாரு? நீதிமன்றம் தானே. நீதிமன்றம் தான் கரூர் சம்பவத்தை பார்த்து இனிமே எஸ்ஓபி போடுங்க, எல்லா அரசியல் கட்சிகளுமே முன்பணம் வாங்குங்க, அவங்கள ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை உடனடியாக செய்ய சொன்னாங்க. எஸ்ஓபி போடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் இவ்வளவு தூரத்திற்கு நிர்பந்தம் பண்ணதுனால உடனடியாக ஜனவரி 5ஆம் தேதி 2026 எஸ்ஓபியை தமிழ்நாடு அரசு வெளியிட்டாங்க. அப்போ எஸ்ஓபியை வைத்து என்னை முடக்க பார்க்கிறார்கள், நீ கொண்டு வர்ற அப்படின்னு சொல்வதன் மூலமாக விஜய் யாரை சொல்றீங்க? நீதிமன்றத்தை, நீதிபதியை தான் சொல்றீங்க. இதுக்காகவே உங்க மேல வழக்கு போடலாம். கோர்ட்டை அவமதித்த வழக்கு, நீதிபதியை உள்நோக்கம் கற்பித்த வழக்கு அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே உங்க மேல போடலாம். அப்ப தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை தான், ஏற்கனவே வேலூர் போலீஸ் இவங்க பித்தலாட்டம் பண்ணி 10,000 பேரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, இது கோர்ட்டு கொடுத்த வழிமுறைக்கு எதிரானது, இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அரசாணை எண் 5க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சமூக வலைதள பக்கத்துல தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டாங்கல்ல. அப்போ மீண்டும் இந்த தஞ்சாவூர்ல அது நடத்தப்படுது. அவ மறுபடியும் திருநெல்வேலி நடத்த போறேன்னு சொல்றாங்க. அங்கேயும் இதே போல 4900 பேர் என்று அனுமதி வாங்கி இதே போல பாஸ் இல்லாம அத்தனை பேரையும் உள்ள விட தான் போறாங்க. இது எதற்காக இப்படி தொடர்ச்சியாக அனுமதிக்கணும்? சட்ட விதிமீறலை ஒரு தடவை பண்ணாலே அது குற்றம் அப்படின்றப்போ விஜய் தொடர்ச்சியாக 3 முறை பண்ணிட்டாரு. 3 முறை பண்ணியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது எல்லா கட்சிக்குமே சாதகமாக போகக்கூடிய ஒரு நிலைமையாகும். நாளைக்கு எல்லா கட்சியும் விஜய் இப்படிதானாங்க பண்ணாரு, அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. எனவே நான் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உடனடியாக தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு என்பது போடணும். ஏன் பாஸ் இல்லாம உள்ள விட்டீங்க? போலி பாஸ் அடிச்சுட்டு எப்படி உள்ள வர்றான்? எஸ்ஓபியை மீறுவதற்காக, பித்தலாட்டம் பண்ணுவதற்காக தான் இப்படிப்பட்ட செயல்களை நீங்க செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டு இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இவர்கள் மீது தவறு இருந்தால் உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் எடுக்க வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கையாக இந்த கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இனியும் தாமதிச்சா விக்னேஷ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தொடர்கதையாக ஒவ்வொரு ஊரிலும் வந்து கொண்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு விஜய் போய் ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்குருவார், பனையூர் பங்களால போய் பதுங்கிக்கிடுவார். யார் விக்னேஷோடைய தந்தைக்கு பதில் சொல்வது? அந்த விக்னேஷுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அந்த இடத்தை பூர்த்தி செய்வது யாரு? இதெல்லாம் விஜய்க்கு புரியாது அப்படின்னா விஜய்க்கு தமிழ்நாடு அரசு தான் புரிய வைக்கணும்.